கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களே, பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, வன்னிய சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு பூத்தா அருள்மொழி அவர்களே, சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்களே, பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களே, இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆலயமணி அவர்களே, செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வேலுச்சாமி அவர்களே, இந்த மாநாட்டை குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் என் அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்களே, ஏந்தல் பக்தா அவர்களே, பாண்டியன் அவர்களே, வேலாயுதம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள், அருள் அவர்கள், சதாசிவம் அவர்கள், சிவகுமார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாம் இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள், எல்லாவற்றுக்கும் மேல் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள், லட்சக்கணக்கான உழவு குடிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். அண்ணாமலையார் மண்ணிலே இப்படி ஒரு மாநாடு நடைபெறவில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் இப்படி ஒரு உழவர் மாநாடு நடந்தது கிடையாது. இந்த மாநாட்டு திடலில் உள்ளவர்களை விட வெளியிலே 3 மடங்கு அதிகமாக வெளியிலே இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான உழவர்கள் இங்கே திருவண்ணாமலையிலே கூடியிருக்கின்றார்கள். காரணம், எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். இந்த மாநாட்டின் மூலமாக யாருக்கும் நாங்கள் இந்த மாநாட்டை யாருக்கும் நிரூபிக்க அதற்காக நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவது கிடையாது. மாறாக உழவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் எங்களை போன்று தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. உழவர்களை பற்றி எந்த அரசியல் கட்சிக்கும் கவலை கிடையாது. அதிலும் குறிப்பாக ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சி முதலாளிகளுக்காக நடத்துகின்ற ஆட்சி. இந்த மாநாட்டை நான் இதற்கு முன்பே சொல்லியிருக்கின்றேன், மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 20-25 நாட்களுக்கு முன்பு ஐயா அவர்கள் ஆலயமணி அவர்களையும் வேலுச்சாமி அவர்களையும் அழைத்து எனக்கு ஒரு உழவர் மாநாட்டு திருவண்ணாமலையிலே நடத்த வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். அவ்வளவுதான். வெறும் 25 நாட்களிலே குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்துகின்ற சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாரால முடியாது.
அடுத்தது இந்த மாவட்டத்தில் உள்ள 4 மாவட்ட செயலாளர்கள் தம்பி கணேஷ்குமார் அவர்கள் தலைமையில் இங்கே தங்கி இதை மிக சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். சரி, இந்த மாநாடு இவ்வளோ கூடியிருக்கின்றோம், லட்சக்கணக்கான உழவர்கள் கூடியிருக்கின்றோம். இது நிறைவாக என்னுடைய ஆசையை பேச இருந்தேன், ஆனால் முதலிலே நான் பேசுகின்றேன். எனக்கு ஒரு மிக பெரிய ஆசை இருக்கிறது. இதற்கு முன்பு கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கின்றேன். டெல்லியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அங்கே விவசாயிகள் போராட்டம் என்று சொன்னாலே உடனடியாக டெல்லியை சுத்தி லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கேயே தங்கி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தங்கி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். அதே போன்றுதான் என்னுடைய ஆசை. தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளும் சென்னையை நோக்கி, சென்னையை ஸ்தம்பிக்க அங்கே செல்ல வேண்டும். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள், அதுதான் என்னுடைய ஆசை. அதை மருத்துவர் ஐயா அவர்கள் என்னைக்கு சொல்றாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளும் சென்னையை நோக்கி வாருங்கள். எல்லாம் மாட்டு வண்டியில வாங்க, டிராக்டர்ல வாங்க, நடந்து வாங்க, குடும்பத்தோட வாங்க, ஸ்டவ் எடுத்துட்டு வாங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிடணும். நான் டெல்லியில நடக்குது, நான் கண்போடைய நான் பார்க்கிறேன். 10 நாள் 1 மாதம் அங்கேயே தங்கி குடும்பத்தோட அங்க வந்துடுறாங்க, அங்கேயே சமையல் சாப்பிடுறாங்க. உள்ள டெல்லிக்குள்ள யாரும் போக முடியாது, வெளியில யாரும் வர முடியாது. அது யாரு? டெல்லிக்கு. அப்போ உடனடியாக அங்கே அரசாங்கம் என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க? சரி, உங்க கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றோம். ஆனால் தமிழ்நாட்டில் நம் தலையெழுத்து சிதறி கிடக்கின்ற விவசாயிகள், ஒற்றுமை இல்லாத விவசாயிகள் மத்தியில் இப்போ நடத்துகின்ற ஆட்சிகள் உங்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் வந்து இப்ப இருக்கின்றவர்களுக்கெல்லாம் விவசாயம் என்றால் என்ன தெரியாது, உழவன் என்றால் என்ன தெரியாது. முதலாளிக்காக நடத்துகின்ற ஆட்சி இது. தமிழ்நாட்டில் 3 துறைகள் இருக்கிறது. ஒன்று வேளாண் துறை, அடுத்தது உற்பத்தி துறை, 3வது சேவை துறை. இந்த 3 துறைகளும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி ஜிஎஸ்டிபி என்று சொல்வார்கள், இதை நிர்ணயிக்கிறது. அதாவது என்னடா இவன் என்னமோ பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க, இது நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, 3 துறைகள்: அக்ரிகல்ச்சரல், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர். முதல் துறை விவசாயத்துறை. வேளாண் துறையில அங்கே மக்கள் பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? 63 விழுக்காடு. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் 63 விழுக்காடு மக்கள் யாரு? உழவர்கள். ஆனால் அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி பங்களிப்பு, பொருளாதாரத்தின் பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 11 விழுக்காடு, 11%. இருக்கிறது எவ்வளவு? 63 விழுக்காடு. அவருடைய பங்களிப்பு வெறும் 11 விழுக்காடு. அடுத்தது உற்பத்தி துறை. உற்பத்தினா என்ன தெரியுமா? மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் அந்த காரு, இந்த ஷர்ட், பேஸ்ட், பிரஷ் எல்லாம் உற்பத்தி பண்றாங்க பாரு, இண்டஸ்ட் ஃபேக்டரி மூலமா. அது உற்பத்தி துறை. அது எவ்வளவு பங்களிப்புனா 37%. 3வது சேவை துறை, சர்வீஸ் செக்டர். சேவை துறைனா என்னன்னா, இப்ப ஐடி செக்டர் இருக்கு, கம்ப்யூட்டர் ஐடி செக்டர், தொழில்நுட்பம், இல்லது ஹாஸ்பிட்டல், இல்லது ஹோட்டல், இதெல்லாம் சேவை துறை. இதனுடைய பங்களிப்பு 46 விழுக்காடு. மீதி இருக்கிற ஒரு 3-4 விழுக்காடு மற்ற துறைகள். அப்போ 63 விழுக்காடு மக்கள் தொகை, வெறும் 11 விழுக்காடு தான் அவங்களுடைய பங்களிப்பு. 37 விழுக்காடு உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு பங்களிப்பு. அப்போ இதனால தான் உழவர்கள் முன்னேறாமல் இருக்கின்றார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அரசாங்கம் உழவர்களுக்கு ஏற்ற ஒரு கொள்கையை கொண்டு வருவது கிடையாது. காரணம், அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க, அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு.
அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, 10,000 கோடி வாங்கிக்கிட்டு வெளிநாட்டில் போய் அங்க ஏமாத்திட்டு வெளிநாட்டில் போய் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான் பல பேர். 10,000 கோடியை ஏமாத்தி. ஆனா நம்ம விவசாயி 10,000 ரூபாய் வாங்கினு 10 முறை பேங்க்ல இருந்து வந்துட்டு போறான் அவன் வீட்டுக்கு. சுயமரியாதை அதிகம் நம்ம விவசாயிகளுக்கு. 10,000 ரூபாய் வாங்க கடனை திருப்பி கொடுக்க முடியாம கைத்துல தொங்குறான். எவ்வளோ பேர் பார்த்தாச்சு. ஏன்னா அதிக சுயமரியாதை உள்ளவர்கள் விவசாயிகள். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுள் விவசாயிகள். எனக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உழவர்களை ஒன்று கூடுங்கள். இந்த பாட்டு தான் பார்த்திருக்கோம். நம்ம ஜெயபாஸ்கர் எழுதிய பாட்டு, புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இசையமைத்த பாட்டு பாடல் எல்லாம். வாங்க உழவர்கள் ஐயா பின்னாடி வாங்க. நம்ம ஏமாந்தது போதும், இவர்கள் ஏமாத்தியது போதும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எங்களுடைய தீர்மானம் இன்னைக்கு போட்டிருக்கோம். 45 தீர்மானங்கள். இந்த 45 தீர்மானங்களையும் தமிழக அரசு நிறைவேற்றிச்சுன்னா தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலம். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. இந்த 45 தீர்மானங்களும் அதை அரசு நிறைவேற்றினால் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் இன் திஸ் கண்ட்ரி. எல்லா வகையிலும் அத்துணை தீர்மானங்களும் வேளாண் சார்ந்த ஐந்திணைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எந்த மாநிலம் இந்தியாவில் கிடையாது. அப்படிப்பட்ட மாநிலத்தில் நிலை பரிதாபமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் பாவப்பட்ட ஜென்மங்களாக இருக்கின்றார்.
ஆனால் அவருக்கு மனசில் மட்டும் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. இப்ப என்ன சொல்ற, கரும்பு எடுத்துக்க. கரும்பு ஒரு ஏக்கர் கரும்பு பயிரிடுவதற்கு எவ்வளவு செலவாகுது? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சொல்றது 1,26,000 ரூபாய். அவங்க கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல எத்தனை டன் கரும்பு வரும்? ஒரு ஏக்கர்னா 40 டன் வரும். 39 புள்ளி வரும். 40 டன். ஒரு டன் கரும்பு எவ்வளவு விலை இன்னைக்கு கொடுக்குறாங்க? மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைஞ்சபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட், எம்எஸ்பி சொல்றது, மத்திய அரசு நிர்ணயம் பண்ற எம்எஸ்பி. அது எவ்வளவு இன்னைக்கு கரும்பு கொடுக்குறாங்கன்னா 3100. அதாவது முதல்ல 2,995 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப கூடுதலா கொஞ்சம் 50 ரூபாய் 70 ரூபாய் ஏத்திட்டு இருக்கிறாங்க. 3000 ஆக்சுவலா பார்த்தா 3065 3100 வச்சுக்கோங்களேன். இப்ப அதுல பாதியில உற்பத்தி எவ்வளவு ஆகும் தெரியுமா? 3300. உற்பத்தி 3300, கொடுக்கிறது 3100, 200 ரூபாய். அதுலயே நட்டம் வந்துடுச்சு. நாங்க கேட்கறது அதுல 50% லாபம், 50 விழுக்காடு லாபம் வேணும்னு கேட்டு நாங்க கேட்கறது கிட்ட 4,800 ரூபாய் 4,900 ரூபாய் வரும். 5,000 ரூபாய் ஒரு டன் கரும்பு கொடுங்க. இதை கொடுக்க முடியாத மத்திய மாநில அரசுக்கு இதற்கும் ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? 107 ரூபாய். இவங்க வீட்ட காசு, அது அரசாங்கம் காசு. பாவப்பட்ட மக்கள் விவசாயிகள் கொடுக்காம என்ன கொடுக்க போறீங்க? யாருக்கு கொடுக்க போறீங்க? கடந்த 10 ஆண்டுகள கிட்டத்தட்ட உரம் விலை ஏறி போயிடுச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு டிஏபி விலை 550 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1,550 ரூபாய். 2,000 ரூபாய் கம்மி வாங்க முடியாது. காம்ப்ளெக்ஸ் விலை 520 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 1,350 ரூபாய். பொட்டாஷ் விலை 310 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 1,700 ரூபாய். அது கிடைக்கிறதும் கிடையாது. யூரியா பார்த்தீங்கன்னா அது ஒரு விலை நிர்ணயம் இருக்கு, 266 ரூபாய் தான். அப்பயும் ஒரு 250 ரூபாய், இப்ப 266 ரூபாய். அதுக்கு அதை ஏற்ற முடியல. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதை விவசாயிகள் இதை வைத்து அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ சரி, அவர்கள் சுத்தி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கோ சரி, ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது. இதுல வெயில் அதிகம், வறட்சி வந்துச்சுன்னா, மழை, வெள்ளம். இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க? நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு வீட்டுக்கு 2,000 ரூபாய். அது வரல, அது திமுக காரங்களுக்கு போயிடுச்சு. சரி, 2,000 ரூபாய் கொடுக்குறீங்களே, நான் கேட்கறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சென்னையில வெள்ளம் வந்தது. சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 6,000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு. தூத்துக்குடி, தென்காசியில வெள்ளம் வந்தது. அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது, விழுப்புரத்துல வெள்ளம், கள்ளக்குறிச்சியில வெள்ளம், திருவண்ணாமலையில வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு கொடுக்குறீங்க? 2,000 ரூபாய். அப்போ என்ன, நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா? கடலூர் மாவட்டத்திலயும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? என்ன பாகுபாடு இது? இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். இன்னொன்னு வாரணம் போய் சேர்களே, திமுக அரசால் தான் இங்க வெள்ளமே வந்தது. தென்பெண்ணையில விடிய கால 2:30 மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்றது புரிஞ்சாதானே பதிலளிக்க முடியும். புரியாம என்ன பதிலளிக்க முடியும்? அவர் சாத்தனூர் அணைய காலையில் 2:30 மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை, டேம் திறந்து விட்டுட்டாங்க. சரி, நான் கேட்கிறேன், புயல் வந்துடுச்சு. புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை 118 அடி தண்ணி இருக்கு. மொத்தம் கொள்ளளவு 119 அடி. புயலுக்கு முன்பு 118 அடி வந்துடுச்சு. புயல் அடிக்குது, மழை வருது, 52 சென்டிமீட்டர் மழைன்னு எல்லாருக்கும் தெரியுது.
தண்ணி சாத்தனூர் அணைக்கு மேலே உள்ள நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் அவ்வளோ வெள்ள ஊத்தங்கரையில் 52 சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு தெரியுது. அந்த தண்ணி ஒரு 3-4 மணி நேரத்தில் இங்க வந்துடும் தெரியாதா? அது குடும்பமா தெரியாது. அதற்கு முன்பாகவே தண்ணியை திறந்து விட்டு இன்னைக்கு 1,70,70,000 கனஅடி ஒரு வினாடிக்கு திடீரென்று திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு 19 பேர் இறந்திருக்கிறாங்க. 19 பேர் நினைச்சு பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் அடிப்படையில் ஒரு விவசாயிகள் பிரச்சனையை நன்கு புரிந்தவர். இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால் பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது. எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது, அந்த பெருமைகளை சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகள் எங்களால் விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு நடந்திருக்கிறது. அதை ஆனால் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லை. இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட. இது படிக்கணும்னா என்கிட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா ஐயா பேசணும், இறுதியா பேசணும். நான் இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது, எல்லாமே இவ்வளோ பெரிய பட்டியல் பார். 1 2 3 4 5 6 பக்கம் இருக்குது. இதுல இத போன்ற ஒரு பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது இது போன்ற பட்டியலை என்கிட்ட காமிக்க முடியாது? நான் சேலஞ்ச் பண்றேன். எந்த கட்சியா சொல்லுங்க. கும்முடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி போராடி இருக்கிறது. போராட்டம் ஏதோ பேருக்குன்னு கிடையாது, போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம். திருவள்ளூர், அதாவது இப்ப இருக்கிற 38 மாவட்டம் இருக்கு. இதுக்கு முன்பு 32 மாவட்டங்கள் இருந்தது. 32 மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கணும். சென்னையை தவிர 31 மாவட்டத்தில் போராடி. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் எவ்வளோ இருக்கு, சிலதை நான் மறந்திருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துங்க. அங்க இன்றைக்கு அறிவுசார் நகர், இன்டெலெக்சுவல் சிட்டியா. அது என்ன தெரியுமா? முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை எடுத்து 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்து அது அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறதுதான். அவங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை ஊட்ட போறாங்களாம். இதுதான் அறிவுசார் நகரம். யாருக்கியா வேணும் இதெல்லாம்? நீ இதை எடுத்து நடத்து. ராமநாதபுரத்தில் போய் நடத்து, சிவகங்கையில நடத்து, தூத்துக்குடியில நடத்து. அங்க தரிசு நிலம் அதிகமா இருக்கு. எங்க மண்ணில எங்க பூமியில உணவளிக்கின்ற அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதியா? எங்களுக்கு தேவையில்லை. நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்ல, 63 விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம், விவசாயிகள் ஒரு பக்கம், 37 விழுக்காடு மக்கள் மறுபக்கம், முதலாளிகள் ஒரு பக்கம். திமுக அரசு இந்த 37 விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 63 விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஏமாற்றுகின்ற திமுக கிட்ட ஆட்சி இருக்கிறது. இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம், அங்கே கொசஸ்தலை ஆத்துல ஆந்திராவிலே தடுப்பணை கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அதை போராட்டம் மூலமாக நாங்கள் தடுத்திருக்கின்றோம், நிறுத்தியிருக்கின்றோம் அந்த திட்டத்தை. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அங்கே ஒரு துணை நகரம் வரும் என்று அறிவித்தார்கள் திமுக முந்தைய ஆட்சியில். தன்னந்தனியா ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி 50,000 ஏக்கர் விளை நிலங்களை காப்பாற்றியது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. செய்யூரில் 2000 ஏக்கர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக
கையகப்படுத்த தயாராக இருந்தார்கள். ஆனால் அதையும் தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் தான். ஸ்ரீபெரும்புத்தூரிலே 7000 ஏக்கரிலே ஒரு விமான நிலையம் வர இருந்தது. அதையும் போராட்டம் நடத்தின. ஆனால் இப்பொழுது பரந்தூரிலே வந்திருக்கிறது. பரந்தூரில் கூட விமான நிலையம் வரக்கூடாது. திருப்போரூர் பகுதியில் 5000 ஏக்கர் உப்பளம் நிலம் இருக்கிறது. அங்கே இந்த விமான நிலையம் அங்கே தான் வர வேண்டும். காரணம், திருப்போரூருக்கும் இப்ப இருக்கின்ற விமான நிலையத்திற்கும் இணைப்பு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். அந்த இணைச்சா அது சிறப்பாக இருக்கும். அதை விட்டு 5000 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தி சென்னையிலிருந்து 80-90 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விமான நிலையம் என்றால் அது வெற்றி பெறாது. அந்த விமான நிலையம் ஏன்பா ஏன் ஏய் அமைதியாரே உட்காரு, அங்க இடைஞ்சல் பண்ணாத, இடைஞ்சல் பண்ணாத. அடுத்தது வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் என்றால் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். த மோஸ்ட் பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா என்று பெயர் பெற்றது வேலூரில். அந்த மாவட்டத்தில் ஐயா அவர்கள் 1995 பாலாற்றை காப்போம் என்று ஒரு நீண்ட பயணம், 3 நாள் சைக்கிள் பயணம் நடத்தினார்கள். அதன் பிறகு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்றம் சென்று இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. எத்தனை பேருக்கு தெரியும்? அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றையும் தென்பெண்ணை ஆற்றையும் இணைக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவரை கேட்டா அப்படின்னு சொல்றார். அப்படின்னு அர்த்தம், நிறைய அர்த்தம் இருக்குது அதுல. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம், இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அமைக்க வேண்டும் என்று 45 ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை. 45 ஆண்டு கால கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஒவ்வொருவரும் ஆட்சிக்கு வந்து நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒருவரும் அதை நடத்தியது கிடையாது, அமைத்தது கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியில், மேல்மா பகுதியில் சிப்காட் நிலத்தை உருவாக்குவதற்காக 3500 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க இருக்கின்ற உழவர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தினார்கள். நீண்ட போராட்டம் நடத்தின அந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு நாம் கொடுத்தோம். உலகத்தில் எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கொடுங்கோல் ஆட்சியில் கூட உழவர்களை சிறை பிடித்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடல யாரும். வெள்ளக்கார ஆட்சியில் கூட உழவர்களை குண்டர் சட்டத்தில் யாரும் போடல. ஆனால் இப்போ நடக்கின்ற கொடுங்கோல் திமுக ஆட்சியில் 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்கின்ற கொடுங்கோல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இதற்கு பிறகுமா விவசாயிகள் இவர்கள் ஆதரிக்கிறீர்கள்? குண்டர் சட்டம் நினைத்து பாருங்கள். குண்டர் சட்டம், இந்த குண்டர் சட்டம் யாரை போடுவாங்க ஜெயில? கொலைக்காரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், இவங்க தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில விவசாயிகளை, மண்ணுக்காக போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் அமைச்சரா நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு வியாபாரி. இது போன்ற ஒரு 2-3 வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்தில் கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு.
அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சோறுக்கு எங்கேயா போவ நீ? சோறுன்னு ஆகாயத்திலே நான் விளைக்க முடியும்? இந்த மண்ணில் தான் விளைக்க முடியும். இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க நீங்க போய் தாய்லாந்து கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க கேட்பீங்களா? இல்ல கம்போடியா, லாவோஸ், சைனா, ஜப்பான் கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா எங்களுக்கு சோறு போடுங்க, எங்க மண்ணெல்லாம் நாங்க தொழிற்சாலையில கட்டிட்டோம், எங்களுக்கு சோறு விளைக்கிறதுக்கு இடமே இல்லையா, மண்ணே இல்லையான்னு சொல்ல போறீங்களா? ஐயா அந்த நிலை வரக்கூடாது, வர விட மாட்டோம். தமிழ்நாட்டிலே ஒரு சென்ட் விளை நிலம் எங்க எடுத்தாலும் அங்கே முதல் நிற்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த அன்புமணி ராமதாஸ் நிற்பாங்க. என்ன வேணா பண்ணியா, என்ன வேணா பார்த்துக்கலாயா. நெய்வேலி, கடலூர் மாவட்டம் நெய்வேலி 50,000 ஏக்கரை அழித்த என்எல்சி இன்னும் 50,000 ஏக்கர் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. வெட்கக்கேடியா, வெட்கக்கேடு. இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் பேசுறார். என்னன்னு, மதுரை மேலூரில் அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அங்கே மக்கள் போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தினால இப்ப விழித்து கொண்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம், 10 மாதம் அமைதியா இருந்துட்டாங்க. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்கினான்னு திட்டமிட்டு இருக்காங்க தெரியுமா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி, வேதாந்தா கம்பெனி. அப்ப பாத்தீங்க, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், வேதாந்தா, திமுக, அந்த புள்ளி 4 புள்ளி இருக்கு. புரியுதா? அந்த 4 புள்ளியும் அதுக்காக தான். இப்ப மாட்டிக்கிட்டு அப்புறம் டங்ஸ்டன் இல்ல, நாங்க தொடங்கல, மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன். ஆவேசமா பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இந்த ஆவேசம் ஏன் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக உங்களுக்கு வரல? நெய்வேலியில் இருக்கிறது அங்கே முப்போகம் விளைகின்ற அங்கேயும் விவசாய நிலம் தானே. அங்கே மேலூர்ல 5000 ஏக்கர், கடலூர்ல 50,000 ஏக்கர், 50,000 ஏக்கர் விளை நிலம் முப்போகம் அப்படி செழுமையா இருக்குதுங்க. அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது. அப்ப என்ன இந்த இரட்டை நிலைப்பாடு, என்ன பாகுபாடு உங்களுக்கு? கடலூர் மக்கள் தான் பாவம் பண்ணிட்டாங்க, மதுரை மக்கள் என்ன? நிச்சயமா டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது, அங்க வர விட மாட்டோம். நானும் அங்க போறேன், 26ஆம் தேதி நானும் அங்க போய் போராடுறேன். அதே போன்றுதான் இங்க கடலூர்லயும் அதே நிலை தானே. டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், நிலக்கரி சுரங்கம் வேணுமா? என்ன நிலைப்பாடு அப்போ? ஏன்னா இது வட தமிழ்நாடு, இந்த மக்கள் அப்படிதான் எப்படியா ஓட்டு போட்டு விடுவாங்க. அந்த மெதப்பில் இருக்கிறாங்க. அது தெரிய போது, அடுத்த தேர்தல் தெரியும். காத்துட்டு இருக்கிறாங்க. சாதாரண கோபம் கிடையாது, மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். நான் சொல்றேன். இதே போன்றுதான் தமிழ்நாட்டில் அடுத்தது சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டூர் காவிரி உபரிநீர் திட்டம், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம். இது சொல்லணும்னு அவசியமே. எத்தனையோ நடைபயணம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், கருத்து கேட்கிற கூட்டம், கடையடைப்பு, 10 லட்சம் கையெழுத்து என்னென்னமோ நடத்தணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படேதலா திட்டம், இதை நிறைவேற்ற வேண்டும் என, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என எத்தனையோ 3 முறை ஐயா அவர்கள் அங்கே சென்று 3 முறை ஐயாவே போராடி இருக்கின்றார். நான் 3 முறை போயிருக்கின்றேன். ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றிருக்கிறேன். நொய்யல் ஆற்றை பாதுகாப்போம் என்று. இப்படி ஒவ்வொரு பகுதியும் காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக ஆக்க வேண்டும் என்று யோசனை சொன்னது யாரு? எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இன்று நடைபெற்றிருக்கிறது.
5 ஆண்டு காலத்திலே இதை நாங்கள் சாதனை படித்திருக்கோம். 5 ஆண்டு காலம் தான். 2015 முடிவு பண்ணோம். முதலாக நாங்கள் சொன்னோம். 2020 நடந்தது. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் ஐயா நடத்தியது. அதிமுக கையெழுத்து போட்டிருக்கலாம். ஆனால் போராடி பெற்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். அது நெடுவாசல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கதிராமங்கலம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை, டைட்டேனியம் ஆலை பிரச்சனையா இருந்தாலும் சரி, கூடன்குளம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டிலே அங்கே சென்று போராடி வென்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை ஆறுகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். தாமிரபரணியை காப்போம் என்று 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். பாபநாசத்திலிருந்து புன்னக்காயல் வரைக்கும் 2 நாள் நடந்து போய் ஊரா போய் அங்கே துண்டு பிரச்சனை கொடுத்தேன். வைகை ஆற்றை காப்போம் என்று வெள்ளிமலை மேகமலை அடிவாரத்திலிருந்து அரசமங்கலம் ஏரி வரைக்கும் 2 நாள் நடைபயணம் நான் மேற்கொண்டேன். ஊரா போய் துண்டு பிரச்சனை விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். அதே அரசமங்கலம் ஏரிய 1995 எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த ஏரியில 2 நாள் தங்கி அந்த ஏரியை தூர்வாரி இருக்கின்றார். எப்போ? 1995. காவிரி ஆற்றை காப்போம் என்று பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் நடைபயணம் மேற்கொண்ட 3 நாள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு பகுதியா சென்று வாருங்கள் விவசாயிகளே, வாருங்கள் இளைஞர்களே, நம்ம ஆற்றை காப்பாற்றணும், காவிரி தாயை காப்பாற்ற வேண்டும் என்று, பாலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்று ஆந்திரா எல்லையிலே புல்லூரிலிருந்து சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கத்தில் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். நான் கொசத்தலை ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம் ஆர்கேபேட்டை திருத்தணியிலே மாபெரும் போராட்டத்தை நடத்திய பிறகுதான் அந்த ஆற்று காப்பாற்றப்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று 2 நாட்கள் அத்திக்கடவிலிருந்து குன்னத்தூர் வரைக்கும் 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். நான் இப்படி தமிழ்நாட்டில் அத்துணை ஆறுகளுக்கும் சென்று எப்படியாவது காப்பாற்றணும் என்ற ஆதங்கம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேற யாருக்காவது இருக்கா? நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று கருத்தரங்கம் போட்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். இதே போன்று தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன திட்டங்கள் அத்திக்கடவு அவிநாசி இப்ப இன்னும் நடைமுறையில் சரியில்லா இல்லை. மேட்டூர் உபரிநீர் திட்டம், தருமபுரி உபரிநீர் திட்டம், படேதலா திட்டம், நந்தன் கால்வா திட்டம், பாலார் தென்பெண்ணை இணைப்பு திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்புழா திட்டம், காவிரி குண்டார் திட்டம், தாமிரபரணி நம்பியார் கோரையார் பச்சையார் எலுமிச்சையார் இதை இணைக்கிற திட்டம், இப்படியெல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஆட்சியாளருக்கு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்லை. எங்களுக்கு மட்டும்தான் வலிக்குது. காரணம், நாங்கள் பாட்டாளிகள் யாரு? நெத்தியில வேர்வை சந்திரவன் பாட்டாளி. நாங்கள் பாட்டாளிகள். எங்களுக்கு வலிக்குது. திமுக இருக்கிற எல்லாம் முதலாளிகளுக்கு ஆதரவு அளிக்கின்ற திமுக, பாட்டாளிகள், விவசாயிகள், உழவர்கள், எங்கள் வாங்க ஆதரவு கொடுங்க. அதை சேமிப்பதற்கு கிடங்குகள் கிடையாது. அதை மதிப்பு கூட்டுவதற்கு வசதிகள் கிடையாது. அதை சந்தைப்படுத்துவதற்கு ஏற்பாடு அரசு செய்யவில்லை. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். ஒன்று, நீங்கள் உங்களுடைய விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது இப்பொழுது 22 வகையான விளைச்சலுக்கு தான் மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் காய்கள், கனிகள் எல்லா விளைச்சலுக்கும் விலை நிர்ணயம் செய்யுங்கள். அடுத்தது அதை சேமிப்பதற்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம். சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள், தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைத்து இதையெல்லாம் விளைபொருள்களை விவசாயியிடம் பெற்று குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்து விவசாயிகள் வாழ்விலே ஒளியேற்றலாம். மகிழ்ச்சியாக இருப்பார்கள் விவசாயிகள்.
இதைத்தான் செய்ய வேண்டும் என்று எங்களோட நோக்கம். மீண்டும் சொல்கின்றேன், இந்த 45 தீர்மானங்கள்ல தமிழக அரசு உடனடியாக விலை நிர்ணயம் ஆணையத்தை உருவாக்க வேண்டும். விளைபொருள் கொள்முதல் ஆணையத்தை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் உருவாக்கி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அது உண்மையான ஒரு வளர்ச்சியான ஒரு நாடாக, மாநிலமாக இருக்கும். அதனால இதையெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் எவ்வளோ ஐயா பேசணும், இன்னும் நேரம் இல்லை. ஐயா இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்காரு. அவர் மனசுல நிறைய இருக்கு, செய்திகள்லாம் இருக்கு. நீங்க எல்லோரும் இந்த நேரத்தில் எல்லாம் ஒண்ணா வாங்க. நான் சொல்லியிருக்கிறேன். ஆமா, நாடாளுமன்றத்தில் வேளாண் சம்பந்தமாக 2 ஆண்டுகளில் 18 கேள்விகள் கேட்டிருக்க. வேளாண் இதெல்லாம் வேளாண் சம்பந்தமா தான். இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கிறேன் நான். ஏன்னா இது வேற யாருமே, எந்த கட்சியோ வேற யாருமே சம்பந்தமா, ஏன்னா அவங்களுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியாது. இன்னும் நிறைய பேச வேண்டியதா இருக்கு. எவ்வளோ பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும். அதுக்காக தான் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் சீக்கிரமா பேச வச்சுக்கிட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு, நான் மீண்டும் சொல்றேன், இந்த கூட்டம் மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தல. இது விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அவ்வளவுதான். அதனால இது போன்ற இன்னும் எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். காரணம், ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் இதெல்லாம் நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் மனதிலே வையுங்கள். மீண்டும் கடைசியாக, இறுதியாக நான் சொல்கிறேன், என் பேச்சில் இப்ப விவசாயிகளே, விவசாய பெருமக்களே, எங்கள் கரத்தை நாங்கள் நீட்டுகின்றோம். உங்கள் கரத்தால் எங்கள் கரத்தை பிடியுங்கள். இருவரும் கரம் கோர்ப்போம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். அதற்கு அதிகாரம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் விவசாயிகளால் மட்டும் தான் முடியும். தமிழ்நாடு நினைச்சு பாருங்க, 63 விழுக்காடு விவசாயிகள் தமிழ்நாட்டிலே ஒன்று சேர்ந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வரும். அதற்கு நீங்கள் எல்லோரும் கரம் கோர்த்து அத்துணை விவசாயிகளும் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய உழவர் பேரியக்கம் வேலுச்சாமி, ஆலயமணி, கணேஷ்குமார் உள்ளிட்ட அத்துணை மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவிக்கின்றேன். ஐயா இறுதியா பேச போறாரு. எல்லாமே கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரமா எல்லாம் வீட்டுக்கு போனோம், அமைதியா போனோம். என் தம்பி தங்கைகள் எல்லாம் பத்திரமா போன செய்தி, வீட்டுக்கு போய் சென்றடைந்த செய்தி வந்தாதான் நான் தூங்குவேன். இது வரைக்கும் நான் தூக்கம் வராது. அதனால எல்லாமே அமைதியா பத்திரமா போங்க. இல்லை இப்ப எல்லாம் அமைதியா உட்காந்துக்கிட்டு ஐயா பேசுறதை நம்ம கேட்க போறோம். நன்றி.